ஒரு ஊர்ல பெரிய காட்டு இருந்துச்சா. அந்த காட்டுல ஒரு சிங்கம், புலி, அதுக்கப்புறம் சிங்கம், புலியும், அடுத்து யானை, குட்டி யானை, பெரிய யானை, செவர்கிட்ட வரைக்கும் இருக்க பெரிய யானை, அதுக்கப்புறம் சிங்கம், குட்டி சிங்கம். யானை வந்து சிங்கமா போட்டு தள்ளிட்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு. ஏனா எதுக்கு? அது பெரிய யானை, இது பூராமே சின்ன சின்னது, அதனால கொன்றுச்சு. யார் கொண்டது? யானை. யானை எல்லாரையும் கொண்டுச்சா? யார் யாரை கொண்டுச்சு? சிங்கம், புலி. சிங்கத்தையும் புலி யானை கொண்டுச்சா? அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. யாரு? சிங்கம், புலியையும். அப்புறம் காப்பாத்துனாங்களா இல்லையா? காப்பாத்துனாங்க. யார் காப்பாத்துனது? டாக்டர். எப்படி? கையை வச்சு ஹார்ட்ல அமுக்குனாங்களா? இப்படி பம்பு இப்படி அமுக்கணும்னு சிங்கம் பழச்சிருச்சா? சிங்கம், புலியும் எந்திரிச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் சிங்கம், புலியும் அதுக்கப்புறம் பெருசாயிருச்சு. அப்புறம் யானையும் பெருசாயி எல்லாரும் சண்டை போட்டு சிங்கம் புலி மட்டும் செத்து போயிடுச்சு. ஐயோ! அப்புறம் சிங்கமும் புலி மட்டும் டாக்டர் வந்து தூக்கி போயிட்டாங்க. காப்பாத்தினாரா இல்லையா அந்த தடவை? இப்படி அமுக்கணுன்னே காப்பாத்தி அதுவும் பெருசாயி சண்டை போட்டுக்கு அப்புறம் 2 பேருமே 5 பேர் செத்து போயிட்டாங்க. ஐயோ! அப்புறம் ஒரு பாடி வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் ஒரு கார் ஆம்புலன்ஸ் வந்து ஒரு பாடிய சுட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க. ஆம்புலன்ஸா? ஏன்? போலீஸா? ஏன்? பாட்டி யானையை தூக்கிட்டு போனதுனாலயா? பாட்டி விலங்கு எல்லாம் தூக்கி போட்டதுனாலயா? இல்ல, அப்புறம் மரமா உடைத்தனால. மரத்தை வெட்டினதுனாலயாப்பா? மரத்தை வெட்டலாமா வெட்டக்கூடாதாப்பா? ஏன்பா? இல்லாட்டி போலீஸ் வந்து சுடுவாங்க. மரத்தை வெட்டினாவாப்பா? ஆமா. மரத்தை வெட்டலாமா வெட்டக்கூடாதாப்பா? வெட்டக்கூடாது. ஏன்பா? போலீஸ் சுடுவாங்கன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? இங்கிட்டு பாரா, மரம் இருக்கனாலதான் நீ வாழ்ற. மூச்சு விடுறதெல்லாம் மரத்தினாலதான். ஏன் அடிக்காதடா? தூங்குமா? என்னோட தலைவாணி. சரி, தூங்கு, படுங்க.